ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபேஷன் பாயிண்ட் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு பேசிக்ஸ் டூல்ஸ் இன்ட்ரடக்ஷன் பற்றி மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லஸ்ட்ரேட்டர் சிசி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறது வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணி ஒரு டிஃபால்ட்டான A4-6 பேஜ் எடுத்திருக்கேன். வீடியோவில் பார்த்த மாதிரி F ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் பெருசாகும். Ctrl+0 அழுத்தினா ஃபிட் ஆன் ஸ்க்ரீனுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபஸ்ட்டு இருக்கிற டூல் பார்த்தீங்கன்னா செலக்ட் டூல். அடுத்து பக்கத்தில் இருக்கிற டூல் டேரக்ட் செலக்ட் டூல். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் டூலுக்கு டேரக்ட் செலக்ட் டூலுக்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசமே இல்லை. பேருக்கு ஏற்ற மாதிரி அதுலேயும் இதுலேயும் கொஞ்சம் வித்தியாசம் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு செலக்ட் டூலில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ ஒரு ரெக்டாங்கிள் கொடுங்க. கலர் கொடுத்துட்டேன். இப்போ இது செலக்ட். ஸோ செலக்ட் டூல் எடுத்து இதை உள்ளே கிளிக் பண்ணி இந்த மாதிரி எங்கே வேணுமோ மூவ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட சைஸை மாற்றுறது அப்படின்னா, இந்த கார்னர் கிட்ட கொண்டு போனீங்கன்னா, ரொம்ப கிட்ட வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கசர் வரும். ஓவராலாக பெருசு பண்ணுறது சின்னது பண்ணுறது அந்த மாதிரி வருவாங்க. அதுக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் வரும். எந்த ஆங்கிள் வேணுமோ ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து இந்த சைடு கசர்ஸ், அதாவது இந்த பாயிண்ட் இல்லாமல் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெளியே வரும். இது ஒரு பர்பஸ். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒன்று இருக்கும். இது என்ன கர்வ்ஸ் பண்ணுறது. ஸோ இதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா சுற்றி இருக்க கார்னர்ஸ்லாம் ஷார்ப் இல்லாமல் கர்வ் ஷேப்பில் இந்த மாதிரி வரும். மறுபடியும் வேணா கூட கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் இவ்வளோ தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேரக்ட் செலக்ட் டூல். ஸோ இதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டிங்கன்னா டேரக்ட் செலக்ட் டூல். இந்த டேரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிளிக் பண்ணி எங்கே வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது அதில் வர மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணுறது சின்னது பண்ணுறதுக்கெல்லாம் இந்த டூலை வச்சுக்கிட்டே கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். கண்ட்ரோலில் விட்டுட்டோம்னா அந்த ஆப்ஷன் ஷோ ஆகாது. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணால் அந்த மாதிரி சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறது ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் அதே தான். இந்த கார்னர்ஸை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா கர்வ் ஷேப் ஆகும். ரிலீஸ் பண்ணிங்கன்னா அன்கர்வ் ஆகும். எதுக்காக டேரக்ட் செலக்ஷன் டூல்னா, இதில் இன்னும் அதில் இல்லாமல் இதில் என்னென்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் கிளிக் இந்த மாதிரி நகர்த்தினீங்கன்னா அதை எப்படி வேணும்னு ஃப்ரீ ஹேண்டாக நம்மளால எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக எடிட் பண்ணுறதுக்காக இந்த டேரக்ட் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் செட் பண்ணி அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து இது ஒரு பர்பஸ். ரெண்டாவது பர்பஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த ஒரு சைடு மட்டும் கர்வ் ஷேப் ஆகணும் அப்படிங்கிறதுனால கிளிக் பண்ணி இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்னர்ஸை பெண்ட் பண்ணிங்கன்னா அது மட்டும் பெண்ட் ஆகும். இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த கார்னர்ஸ் பெண்ட் பண்ணுறேன். ஸோ இது ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, இப்போ இது ஒரு ஐஸ் மாதிரி கிரியேட் பண்ணணும், இல்லை இது ஒரு லீஃப் மாதிரி வைக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஷேப் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இடத்துக்குலாம் இதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் இதை நம்ம டேரக்ட் செலக்ஷன் டூலால் மட்டும்தான் ஒரு பக்கம் மட்டும் செலக்ட் பண்ணி பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக இருக்கிறது மேஜிக் வென் டூல். ஸோ நான் நிறைய ரெக்டாங்கிள்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு 4-5 ரெக்டாங்கிள் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மட்டும் கலர் ஒரு ரெட் கலர் கொடுத்து ஓகே கொடுத்துருவேன். ஸோ இப்போ இந்த மேஜிக் வேணுங்க எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெருசான கண்டென்ட், அதாவது ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க, அதில் இருக்க ஒரு சில கலரை மட்டும் மாற்றணும். அதாவது ஒரே மாதிரி கலர், அதில் இருக்கிற ரெட் கலர் எல்லாமே ஒரு க்ரீன் கலராக மாற்றணும் அப்படின்னா இந்த மேஜிக் வேன் டூல் எடுத்துட்டு இப்போ நான் இதில் இருக்க ஒரு ரெட் கலர் செலக்ட் பண்ணால் போதும், எனக்கு எல்லா ரெட் கலருமே செலக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் கலராக இருக்குது. இந்த ஒயிட் கலர் மட்டும் கிளிக் பண்ணால் போதும், இருக்கிற எல்லா ஒயிட் கலருமே இந்த பேஜில் என்ன ஒயிட் கலர் இருக்கோ அது எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மேஜிக் வேன் டூல். அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா லேசர் டூல். ஸோ இந்த லேசர் டூல் எதுக்காக அப்படின்னா, ஒரு ஃப்ரீ ஹேண்ட் செலெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த லேசர் டூல். ஸோ லேசர் டூல் எடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு
இதுக்கு நடுவில் இருக்க ஒரு 2-3 பார்ட் மட்டும் வேணும் அப்படிங்கிறப்போ இப்படி கிளிக் பண்ணி ஃப்ரீ ஹேண்டாக எது வேணுமோ அதை மட்டும் சர்க்கிள் பண்ணோம்னா நமக்கு அது மட்டும் செலக்ட் ஆகிடும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த லேசர் டூல். இந்த டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா பேசிக் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பென் டூல், இந்த கர்வ்ஸ் டூல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாஸ்டர் டூல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது தனித்தனியாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சொல்லுவேன். இது ரொம்ப பேசிக்கான டூல்ஸ். இதை ஒவ்வொரு டைமும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால பேசிக்ஸ் டூல்ஸ் டுட்டோரியல்னு நான் போட்டுருக்கேன். ஸோ நான் பென் டூல் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்ததாக இருக்குது டெக்ஸ்ட் டூல். ஸோ இந்த டெக்ஸ்ட் டூல் எதுக்காக அப்படின்னா கண்ட்ரோல் ஏ அழுத்திட்டு வெளியே கொடுத்துறேன். அடுத்ததாக இருக்க டெக்ஸ்ட் டூல். ஸோ இந்த டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போது டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேர்டை டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதோட சைஸ் மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது செலக்டில் இருக்கணும். செலக்டில் இல்லாமல் இதில் எந்த ஒரு எடிட்டுமே பண்ண முடியாது. கிளிக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் மாற்றணும்னா இங்கே மேலே கார்னர்லேயும் கொடுத்துருப்பாங்க பிட் அப்படிங்கிறது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸ் உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா விண்டோஸ் விண்டோவில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் டிக்காக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா டிக் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கால்வாசி ப்ராப்பர்ட்டிஸ் வச்சே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸில் இது ஃபாண்ட், அதில் இதோட ஃபாண்ட்டை மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட் சைஸ் மாற்றிடலாம். ஸோ இதோட சைஸை மாற்றணும் அப்படின்னா இதை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு மெத்தடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக சில சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு சைஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மேனுவலாக வேணுனாலும் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 69 கொடுத்து என்டர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதோட சைஸை மாற்றலாம். அதுவும் இல்லைன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கலர் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம சைஸை மாற்றிக்கலாம். ஸோ இதுவே எனக்கு இதை ஃபாண்ட்டை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நார்மலாக இருக்கும்போது பாருங்க, நான் இதை ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படிங்கிறதா இருக்குது. இப்போ எனக்கு இது ஒரு டெக்ஸ்ட் ப்ரிவ்யூ பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணி இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணி எம்எஸ் ஆஃபீஸில் வர மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்டோட ப்ரிவ்யூ இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். டெக்ஸ்ட்டோட ப்ரிவ்யூ எந்த மாதிரி ஃபாண்ட் எந்த மாதிரி ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் அதை கொஞ்சம் நாளைக்கு வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறாங்க. டெக்ஸ்ட் டூல் எடுத்து இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி எனக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது ஒரு பேராகிராஃப் பண்ணியிருக்கேன்னா அந்த பேராகிராஃப் இன் பிட்வீன் கேப்பு. இது ஆட்டோ மோட். இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு இடையில இருக்க கேப். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கேப் மூவ் ஆகிட்டு இருக்கு. இது அலைன்மெண்ட். பேராகிராஃபாக டைப் பண்ணியிருக்கீங்கன்னா அதை அலைன் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஃபாண்ட்டு, கேப் சைஸு, ஸ்மால், இது எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் லெட்டர் எல்லாமே கேபிட்டலாக இருக்கணும், இல்லை ஃபஸ்ட்டு ஸ்மால் கேபிட்டலாக இருக்கணும், அது ஸ்கொயராக இருக்கணும், அண்டர்லைன் பண்ண மாதிரி வேணும், எதுவும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி வேணும், அந்த மாதிரி எது வேணுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த டெக்ஸ்ட் டூல். ஸோ டெக்ஸ்ட் டூல்லையே என்னதான் ஒரு ஏரோ மார்க் இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லைனா லெஃப்ட் கிளிக்கை வச்சு அழுத்தி பிடிச்சி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும். இந்த மாதிரி ஒரு டூல்ஸ்குள்ளே டூல்ஸ் இருக்கிற மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஏரியா டைப் டூல் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு பாலிகான் ஷேப் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஷேப்புக்கு உள்ளே இருக்க கலரு, அதாவது உள்ளே இருக்க கலர் அப்படியே எனக்கு வெளியே இருக்கணும், அதாவது பிளாக் அவுட்லைன் உள்ளே எம்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு என்னோடய டெக்ஸ்ட்டோட சைஸ் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு என்னோடய டெக்ஸ்ட்டோட சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ சின்னது பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே நான் டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கனாலும் அந்த கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஒரு பேராகிராஃபை லைட்டாக டிசைன் பண்ணணும், சைடில் அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறமேட்டுக்கு இதோட ஸ்ட்ரோக் கலராக மாற்றிடணும். மாற்றுறதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஏரியா டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு இங்கே கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வரணும். ஏன்னா பாத்துங்கிறது வராமல் நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே காட்டாது, இந்த மாதிரி எரர் காட்டும். ஸோ இந்த இடத்துல பாத் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் ஆகிடும். ஸோ அடுத்ததாக இருக்குது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆன் பாத் டூல். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பாத் வரைகிறேன். ஸோ இந்த பாத்தோட ஸ்ட்ரோக் கலரை நான் மாற்றிக்கிறேன். இப்போ நான் ஒரு பாத்து வரைஞ்சிட்டேன், இது பேர் பாத்துன்னு பேர். ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறேன், அதாவது டெக்ஸ்ட் ஆன் ஏ பாத் டூல். இதுவும் சேம் தான். பாத்துன்னு வரும்போது அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னாவே அந்த டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிடும். என்ன டெக்ஸ்ட் வேணுமோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்துக்குள்ளே டெக்ஸ்ட் பண்ணுறதுனால டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிறது வெர்டிக்கல் டைப்பிங் டூல். ஸோ இந்த டைப்பிங் டூல் எதுக்காகனா ஸ்ட்ரைட் வேர்டாக இங்கே இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட் வேர்டாக டைப் பண்ணணும், ஒவ்வொரு லெட்டரும் நான் பார்த்து திருப்பிட்டு இருக்க வேணாம். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி வெர்டிக்கல் டைப் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் ஏரியா டைப்பிங் டூல். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அந்த பாலிகான் ஷேப்பில் இருந்த மாதிரி தான். ஷேப் போட்டு மாற்றிட்டு வெர்டிக்கல் ஏரியா டைப் டூல் பார்த்து கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெர்டிக்கலாக வந்து டைப்பிங் ஆக ஆரம்பிக்குது. எல்லாம் ஒரு டிசைனிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டெக்ஸ்ட் டூலில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது டச் டைப் டூல். ஸோ இந்த டூல் எதுக்காகனா, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் எனக்கு சில லெட்டர்ஸ் மட்டும் பெருசு பண்ணணும், சின்னது பண்ணணும், அதை மட்டும் எனக்கு எடிட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ இந்த டூல் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு லெட்டரை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கார்னர் பாக்ஸஸ் இருக்கும். ஸோ இப்போ பெருசு பண்ணிங்கன்னா அந்த லெட்டர் மட்டும் பிக்காக இருக்கும். அந்த லெட்டரை மட்டும் மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி அதோட சைஸஸை நீங்கள் கார்னர்லேருந்து சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எடிட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறதா இந்த டூல். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைன் ஸ்மைட் டூல். ஸோ எல்லா டூலுமே பொறுத்தளவுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் டூல் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அதோட மெஷர்மெண்ட்ஸ், ஆங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து கேட்கும். அக்யூரேட்டாக ட்ராயிங் வரைகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு 5 சென்டிமீட்டரில் 90 பாயிண்ட், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணால் எனக்கு அந்த ஷேப்பில் வரும். இதோட கலர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ நான் டிஃபால்ட்டு கொடுக்குறேன். இப்போது எனக்கு ஒரு லைன் கிடச்சிருக்கு. ஸோ உங்கள் சாஃப்ட்வேரில் பார்க்கும்போது லைட்டாக அப்படி பிளெண்டான மாதிரி தான் இருக்கும். நான் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு வெக்டாக தான், கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த டூல்லையே இப்போ நீங்கள் டூல் எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் கீழே இழுத்தீங்கனாலும் டிகிரிஸ் வைஸாக தான் உங்களுக்கு இது வந்து டைமென்ஷன் டிகிரிஸ் வைஸாக தான் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ நம்ம பார்த்தது இது 90 டிகிரிஸ், இது 45 டிகிரி, இது 0 டிகிரி, 315 டிகிரி, 270 டிகிரி, 225 டிகிரி அண்ட் 180 டிகிரி. ஸோ இந்த மாதிரி டிகிரிஸ் வைஸாக நம்ம லைன் போட்டுக்கலாம். அது ஸ்ட்ரைட் லைன், இது ஷிஃப்ட்டை பிடிச்சா. ஸோ எல்லா ஷேப்ஸுமே இருக்கட்டும், அக்யூரேட்டாக போடணுன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து இருக்கிறது ஆர்க் டூல். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு கர்வ் ஷேப்ஸில் ஆர்க் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். காசி எல்லாமே பென் டூல்லே நமக்கு வேணுங்கிற ஷேப்ஸை பண்ணிடலாம். இருந்தாலும் டிஃபால்ட்டாக இது கொடுத்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இருக்கிறது ஸ்பைரல் டூல். ஸோ இந்த ஸ்பைரல் டூல் எடுத்துக்கிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்பைரல் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் இந்த ஸ்பைரல் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஸ்பைரலோட ரேடியஸ், அதாவது அந்த ரவுண்டுக்கு இந்த ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே கேட்கும். நான் ஒரு 5 சென்டிமீட்டருக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஒரு 80% டயா சர்க்கிள் இருக்கட்டும்.
ஒரு 10 அரவுண்டு வேணும் அப்படின்னா 10 தடவை ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது கொடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு எனக்கு வேணுமா ரைட் சைடு ரிஃப்ளெக்ட் ஆகணுமா அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு ஸ்பைரல் ஷேப் வந்துடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் கிரிட் டூல். ஸோ இது ஒரு பாக்ஸ் போடுற மாதிரி பாக்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். இதுவும் எடுத்து கிளிக் பண்ணிங்கனாவே அதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் காட்டும், எந்த மாதிரி நம்பர் ஆஃப் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது. ஏதாவது எத்தனை பேஜஸ் உங்களுக்கு வேணும், இதில் வந்து ஹைட் எவ்வளோ இருக்கணும், வித் எவ்வளோ இருக்கணும், ஒரு பாக்ஸுக்கு மட்டும் ஹைட் வித் எவ்வளோ இருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் டிவிஷன்ஸு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கே தெரியும். ஆப்ஷன்ஸ்குள்ளே போகாமல் ஜஸ்ட் ஒரு டூல்ஸ் மட்டும், ஏன்னா ஆப்ஷன்ஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம்னா ஃபுல்லாக சொல்லி தர மாதிரி தான் இருக்கும். அதனால் டூல்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்தா போகுங்கிறதுனால ஸோ இதோட முடிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிரிட் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதுவும் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும் எத்தனை ஷேப்ஸ்க்கு வேணும் அப்படிங்கிறது. பை சார்ட் போடுறவங்களுக்கு இது அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது இருக்கிறது பாலிகான் நார்மல் டூல்ஸ்லாம் இருக்குது. இதில் ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இப்போது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன்னா எனக்கு வந்து இது கரெக்டான ரெக்டாங்கிளாக இருக்குமா, அதாவது ஒரு செவ்வக மாதிரி எனக்கு வரும். நான் எங்கே இழுக்கிறனோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு வரும். இப்போ எனக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மெஷர்மெண்ட்ஸும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு மெஷர்மெண்ட்ஸ் வேணாம், நார்மலாக ஒரு குத்துமதிப்பாக போடணும் அப்படிங்கிறதுனால நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஷோ ஆகும் மெஷர்மெண்ட். ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிங்கனாவே உங்களுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணால் அக்யூரேட் ரெக்டாங்கிள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா சென்டரில் இருந்து பெருசாகும். இதுவும் ஃப்ரீ ஹேண்டாக தான் இருக்கும். நீங்கள் சென்டர்லேருந்து என்ன ஷேப் வேணாலும் போடலாம். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது சென்டர்லேருந்து இந்த மாதிரி பெருசாகும். ஸோ ஆல்ட் இதில் முக்கால் சாஃப்ட்வேர்ஸ் ஆல்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, காப்பி பண்ணுற பர்பஸ்க்காக. அது நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி என்ன ஷேப் வேணாலும் நான் போட்டுக்குவேன். இதே நான் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட், அதாவது இந்த டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோன்னா அக்யூரேட் ரெக்டாங்கிள் எனக்கு கிடைக்கும். சென்டரில் இருந்து அக்யூரேட் ரெக்டாங்கிள் நான் எடுத்துக்கலாம். நார்மல் இப்போ இனிமேல் இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி நார்மலாக தான் இருக்கும். நம்ம ரெக்டாங்கிள் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். எலிப்ஸ் அதே மாதிரி கிளிக் பண்ணால் அதோட சென்டிமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் கொடுத்து நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு அக்யூரேட்டு சர்க்கிள், அதாவது எலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் சர்க்கிள்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரையாங்கிள் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன் ட்ரையாங்கிள் கொடுக்கலன்னா அதுக்காகவே பாலிகான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் பாலிகான் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு பாலிகான் ஷேப். இப்போ இதுவே எனக்கு ரெக்டாங்கிள் அந்த ஷேப் வேணும் அப்படிங்கிறப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இதை 3 பாயிண்ட்டாக மாற்றினேன்னா எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இதே டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். இந்த இடத்துல வந்து அதோட சைஸஸ் ப்ளஸ் வந்து அதோட பாயிண்ட்ஸ் கேட்கும். இப்போ நான் 3 ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஓகே ஹிட் பண்ணேன்னா எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ சேம் கான்செப்ட் தான் ஸ்டார் ஷேப்புக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாருக்கு வந்து மொத்தம் 5 கார்னர்ஸ் இருக்கும். ஸோ 5 கார்னர்ஸ் இருக்குது. இதே வந்து எனக்கு கார்னர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி அதிகமான கார்னர்ஸ் இருக்கிற ஒரு ஷேப்பாக கிடைக்கும். ஸோ அடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட் டூலுக்கு எல்லாமே தனி டியூட்டோரியல் போடுறேன். ஸோ நார்மலாக இருக்கிறது ப்ரஷ் டூலுக்கும் உள்ள கான்செப்ட்னு போயிட்டோம்னாவே பெருசாக அதிகமாகிட்டே இருக்கும். ட்ராயிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. நீங்கள் நார்மலாக ட்ரா பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுவே வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதுவே வந்து ஷேப்ஸ் கரெக்டாக மாற்றி கொண்டு வந்துக்கும். ஸோ இதோட திக்னஸ் நீங்கள் அதிகப்படுத்தணுன்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும். க்ளோஸ் ப்ராக்கெட்டு யூஸ் பண்ணோம்னா இந்த சர்க்கிள் சின்னதாகும். இதே ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் சர்க்கிள் பெருசாகும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு பாத்து தான். இப்போ நான் செலக்ட் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஹிட் பண்ணிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணாவே உங்களுக்கு பாத்து தெரியும். ஸோ இந்த பாத்தை இதோட சைஸ் மாற்றுறது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டாக, அதாவது ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஷேப் ஸ்மார்ட் டூல்
இந்த ஸ்மார்ட் டூல் எதுக்காக அப்படின்னா, இப்போது ஏதோ ஒரு இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் சும்மா ஃப்ரீ ஹேண்டாக போடுறேன், ட்ரையாங்கிள் ஃப்ரீயாக போட்டால் அது வந்து நார்மலாக அந்த ஷேப்புக்கு எடுத்துக்கும். சர்க்கிள் போட்டால் சில ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் மட்டும் தான் வரும். பாலிகான் வர வாய்ப்பு குறைவு தான். ஸோ ஓகே, பாலிகான் சில ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பென்சில் டூல் ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த பென்சில் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஸ்மூத் டூல். இது மோஸ்ட்டாக நீங்கள் பெருசாக ஒரு ட்ராயிங் பண்ணிட்டீங்கன்னா தான் அதிகமாக இது யூஸ் ஆகும். ஸோ எரேசர் டூல் மாதிரி அடுத்தது இருக்கிறது பாத் எரேசர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத் எரேசர் டூல் இப்போ நான் இப்படி ஒரு பாத் வரைஞ்சி இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து பாத் எரேசர் டூல் எடுத்து எந்த கார்னர் வேணுமோ எரேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற இந்த பாத் எரேசர் டூல். அடுத்து பார்த்திங்கன்னா ஜாயின் டூல். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இதுவே எனக்கு இப்போ எரேஸ் ஆகிடுச்சு, இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகணும் அப்படிங்கிறப்போ இந்த ஜாயின் டூல் எடுத்துகிட்டு இந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இதோட பாயிண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ அடுத்ததாக இருக்கிறது எரேஸ் டூல். இப்போ நான் எரேஸ் பண்ணால் எரேஸ் ஆகிற மாதிரி காட்டும், ஆனால் உள்ளே வந்து தனியாக ஒரு பாத் க்ரியேட் ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு எப்படின்னா ஒரு மெட்டீரியல் இருக்கிற மாதிரி, அதை கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உள்ள கலரும் ஃபில் பண்ணக்கூடிய ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிட்டேன்னா உள்ள கலர் எனக்கு ஃபில் ஆகாது. அந்த பர்பஸ்க்காக இது தனியாக அது ஒரு கட் பண்ண இடத்துல அதுவே ஒரு பாத்து க்ரியேட் ஆகிடும். இதுக்கும் ஓப்பன் ப்ராக்கெட்டு இது பண்ண பெருசாகும், க்ளோஸ் ப்ராக்கெட்டு யூஸ் பண்ணால் சின்னதாகும். அடுத்ததாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சிசர் டூல். ஸோ இந்த சிசர் டூல் எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன், டெலீட் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் உள்ளே இருக்க கலருக்கு எனக்கு அவுட்லைன் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சிசர் டூல் எடுத்துகிட்டு எனக்கு இந்த பார்ட் மட்டும் கட் ஆகணும் அப்படி சொல்லி இங்கேயும் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு செலக்ட் டூல் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணோன்னா இந்த பார்ட் மட்டும் எனக்கு கட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சிசர் டூல். ஸோ அடுத்ததாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நைஃப் டூல். ஸோ இந்த நைஃப் டூல் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக நம்ம செலக்ட் பண்ணி எதை வேணாலும் கட் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து தனித்தனி பார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதுக்கு இந்த பார்ட்ஸ்க்கு தனித்தனியாக கூட கலர்ஸ் ஃபில் பண்ண முடியும். ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் தனித்தனியாக என்னால் கலர்ஸ் ஃபில் பண்ண முடியும். அதாவது ஒரு தனி பாட்டாக கட் ஆகிடும். ஒரு பேப்பர் கட் பண்ணுற மாதிரி தான். கட் பண்ணி எடுத்துட்டா இது ஒரு தனி பேப்பர், அது ஒரு தனி பேப்பர், ரெண்டுலேயும் மாற்றி என்ன வேணால் ட்ரா பண்ணலாம், கலர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த நைஃப் டூல். ஜாயின் டூல்ஸ் இது பார்த்தாச்சு. அடுத்தது ரிஃப்ளெக்ட். சரி, இதையும் பார்த்தலாம். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போடுறேன். ஏற்கனவே சொன்ன டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் நான் ட்ரா பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு ஷேப் எனக்கு அப்படியே ஆப்போசிட் சைஸில் வேணும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐ அப்படின்னு நினச்சிக்கிட்டனா கூட, ஸோ ரைட் ஐ இருக்குது, எனக்கு லெஃப்ட் ஐ வேணும் அப்படிங்கிறதுனால இந்த ரிஃப்ளெக்ட் டூலை கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இதை செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்டில் இருக்கும்போது இந்த ரிஃப்ளெக்ட் டூலை கிளிக் பண்ணிங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு அக்ராஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த அக்ராஸ் பாயிண்ட்டை ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த அக்ராஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இது சென்டராக வச்சு இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ கொடுத்த பிறகு எனக்கு பார்த்திங்கன்னா கொடுத்து ஆல்ட்டை ரிலீஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டோட ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி உங்களுக்கு மேலே ரிஃப்ளெக்ட் ஆகணுமா இல்லை வெர்டிக்கலாக அர்ஜென்ட் இல்லை அப்படிங்கிறது கேட்கும். ஆங்கிள்ஸ், ரொட்டேஷன்ஸ் அதெல்லாம் கேட்கும். ஜஸ்ட் நான் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெர்டிக்கலாக தான் மட்டும்தான் எனக்கு ரிஃப்ளெக்ட் வேணும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆனது ஒரிஜினலே ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா உங்களுக்கு ஓகே கொடுத்துருங்க. இல்லை அதோட காப்பி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் காப்பி கொடுத்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட், அதாவது 2 ஐஸ் மாதிரியான ஒரு ஷேப்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதா இந்த ரிஃப்ளெக்ட் டூல். நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் பார்க்குறோம். இன்னும் நம்ம எடிட்டிங்னு போயிட்டாலே அந்த ஆப்ஷன்ஸ் இன்னும் நிறையா இருக்க ஆரம்பிக்கும்.
அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டார் ஷேப் போட்டுக்கிறேன். கலர் ஒரு ப்ளூ கலர் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரொட்டேஷன்ஸ். ஸோ ரொட்டேஷன் டூல் ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அதே ரிஃப்ளெக்ட் டூலை ரைட் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இருக்கிறது ரொட்டேட் டூல். ஸோ இந்த ரொட்டேட் டூலும் அதே கான்செப்ட் தான். எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இந்த ஒரு இடத்துல வச்சிட்றேன். ஸோ வச்ச பிறகு நான் இதுக்கு வந்து கண்டிப்பாக ரொட்டேஷன் ஆகணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக டிகிரி நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ டிகிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அந்த ஒரிஜினல்லேருந்து கொஞ்சம் நகர்ந்த மாதிரி ஒரு 30 டிகிரி கொடுத்துட்டு காப்பி கொடுத்த பிறகு எனக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு அதே ஷேப் கிடச்சிரும். இப்போ நீங்கள் எதையுமே அழுத்தாமல் கண்ட்ரோல் டி அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். அதாவது இதோட சென்டர் பாயிண்ட் இதுவாக வச்சு இது ரொட்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆரம் அப்படிங்கிறது தெரியும், நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. இதுலேருந்து இதோட ஆரம் இது இங்கேருந்து இங்கே ஒரு கயிறு ஜாயின் ஆன மாதிரி நினச்சிட்டு அது அப்படியே சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த ரொட்டேட் ஆப்ஷன்ஸ். ஸோ கண்ட்ரோல் டி அது எதுக்காக அழுத்துறோன்னா அது ஒரு டூப்ளிகேட் ஆப்ஷன்ஸ். ஸோ அதே இப்போ நான் வந்து மூவ் பண்ணிவிட்டு இப்போது ஜஸ்ட் நான் இப்படி ஒரு ஷேப் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். ரெக்டாங்கிள் போட்டுட்டு இதை வந்து எனக்கு இன்னொரு காப்பி வேணும்னா நான் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணால் எனக்கு இதோட இன்னொரு காப்பி கிடைக்கும். ஸோ நான் இப்போ அப்படியே டி ப்ரெஸ் பண்ணேன்னா கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு டூப்ளிகேட் ஆகும். இதை நீங்கள் எந்த இடத்துல மூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ நான் இதே ரெக்டாங்கிள் போட்டுட்டு செலக்ட் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணால் காப்பி கிடைக்கும். இந்த 2 கசராக மாறும். அப்போ டேரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் மார்க் மட்டும் இருக்கும். ஸோ எது வேணாலும் சரி, ரெண்டுமே வந்து காப்பி ஆகும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் நான் இதை இப்படி வைக்கிறேன். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணால் எந்த இடத்துல மூவ் பண்ணணும் அதே சைஸில் அதே டைனாமிக்கில் எனக்கு வந்து இதோட காப்பீஸ் கிடைக்கும். ஸோ ஆல்ட்டுங்கிறது காப்பிக்கான டூல், மறந்துடாதீங்க. ஸோ ரிஃப்ளெக்ட் பார்த்தாச்சு. நார்மல் ஷேப்பன்ஸ் டூல், ஹைட்ராபட் டூல் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் எனக்கு வேறு கலர்ஸில் எனக்கு பாக்ஸஸ் இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட கலர் நான் மாற்றணும் அப்படிங்கிறப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட்ராபட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஸ்பேஸில் கிளிக் பண்ணிங்கன்னா கூட அதோட கலர் அதுவாக மாறிடும். பார்த்தீங்கன்னா அதே கிரே கலரில் நமக்கு கிடச்சிரும். இப்போ நான் இந்த ப்ளூ வேணுன்னா ப்ளூ எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு ஒயிட் வேணுன்னா ஒயிட்டை கிளிக் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல கிளிக் பண்ணுறீங்களோ அது ஒரு இமேஜாக கூட இருக்கட்டும், இமேஜ் எடுத்து வச்சு அதே கலர் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அதே கலருக்கு உங்களுக்கு இந்த கிடைக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த ஹைட்ராபட் டூல். அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது மெஷர்மெண்ட் டூல். ஸோ கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரூலர்ஸ் வரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறப்போ கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா சைடில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஷோ ஆகும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் எத்தனை கோடில் இருக்குது, இதோட மொத்த சென்டிமீட்டர்ஸ் என்ன, இதோட டிகிரி ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதோட ஹைட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3.6857 சம்திங் இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் ஆல் அழுத்தி டெலிட் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக இருக்கிறது பிளண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்டார் ஷேப் கிளிக் பண்ணிவிட்டு இதோட எட்ஜஸ் 5 ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு ஸ்டார் ஷேப். அடுத்ததாக நான் வந்து ஒரு எலிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எலிப்ஸை இப்படி ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இந்த எலிப்ஸோட கலரை மாற்றினா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த எலிப்ஸோட கலர் ஒரு பிங்க் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போது இதை ரெண்டுக்கும் நான் பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளெண்ட் ஆப்ஷனுக்கு போய்ட்டு சென்டர்லேருந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கேருந்து கிளிக் பண்ணி இங்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து கிரேடியண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை நான் கம்மி பண்ணோன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸ்பெசிஃபை ஸ்டெப்ஸ் ஒரு 5 மெத்தடுக்குள்ளே அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு எத்தனை இது தேவைப்படுது, அதாவது எத்தனை மெஷர்மெண்ட்ஸ், அதாவது அந்த ஷேப்பாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு 2 கலர்ஸ் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து ரெட்டுக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் இருக்க கலர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளெண்ட் மோடை யூஸ் பண்ணி இதுக்கு நடுவில் இருக்க கலர்ஸ் இந்த மாதிரி நம்ம கலர்ஸை கூட தனியாக இதில் பிரிச்சுக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன் பிளெண்ட் டூல். ஸோ இதில் நம்ம நிறையவே பண்ணலாம். நான் இன்ட்ரடக்ஷனுங்கிறதுனால ஜஸ்ட்டு இதை மட்டும் சொல்கிறேன். ஸ்பேர் டூல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் போர்ட் டூல்.
ஸோ இந்த ஹார்ட் போர்ட் டூல் எதுக்காகனா நம்மக்கிட்ட இருக்கிற ஹார்ட் போர்ட் எடிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இதில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஹார்ட் போர்ட் டூலில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இருக்கிற A4 சீட் சைட் எனக்கு வந்து வாய் கொஞ்சம் வளருது. A4 சீட் சைஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வேணும், இல்லை எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணும், போர்ட்ரேட்டில் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மெஷர்மெண்ட்டாக வேணுங்கிறது இங்கே A4 சீட் சைஸ், A3 சைஸ், B5, iPhone X ஃபோனோட டிஸ்பிளே சைஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சும்மா நான் மேனுவலாகவே பண்ணுறேன் அப்படின்னா இந்த கார்னருக்கு போய்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் மேனுவல் சைஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் அதே தான், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அக்யூரேட்டாக பெருசாகும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது போத சைடு, அதாவது சைடில் எந்த சைடு இருக்கோ சைடு பை சைடு இது உங்களுக்கு பெருசு சின்னதோ ஆகும். ஸோ இன்கேஸ் இங்கே ஒரு ஹார்ட் போர்டு இருக்குது, நான் என்டர் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஹார்ட் போர்டு இது பக்கத்துலேயே வேணும் அப்படிங்கிறப்போ நான் இந்த சைடு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன்னா எனக்கு இன்னொரு செப்பரேட்டான ஹார்ட் போர்ட் 2 வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் போர்ட்ஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் போர்டு வேணாங்கிறப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹார்ட் போர்டு மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ அடுத்ததாக இருக்கிறது ஹேண்ட் டூல் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்பேஸ் பார் அழுத்தினா உங்களுக்கு கிடைக்கிறது, எந்த இடத்துல மூவ் பண்ணுறதுனாலும் மூவ் பண்ணிக்கலாம். டூலாக எடுக்கிறத விட ஷார்ட்கட்டாக கற்றுக்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஜூம் டூல் நான் ஏற்கனவே 1000 நிறைய ஆப்ஷன் சொல்லியிருக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் அழுத்திட்டு இந்த மாதிரி ப்ளஸும் பண்ணலாம், மைனஸும் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அழுத்திட்டிங்கன்னா டூல் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் 0 அழுத்திங்கன்னா ஃபிட் ஆன் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு மைனஸ் ப்ளஸ் இது அழுத்திங்கனாலும் உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பேசிக்ஸ் டூல்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸ் டூல்ஸை வச்சு நான் உங்கள் இது மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாவே போதும். ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு ஒவ்வொரு டூலாக இந்த இருக்கிறதெல்லாம் மிச்சதெல்லாம் இருக்கலாம் மாஸ்டர் டூல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் இப்போ பிளண்ட் டூல் பார்த்தீங்கன்னா அதுக்கே ஆப்ஷன்ஸும் இருக்குது, தனியாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக நிறைய இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு பொருள் வச்சு எக்ஸாம்பிள் பண்ணலாம். அதாவது ஒரு லோகோ மேக் பண்ணுறதுக்கு இது எந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்கிறத நான் தனி ஒரு வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். அடுத்ததாக இருக்கிறது லோகோ மேக் பண்ணுறது, அதாவது இந்த சாஃப்ட்வேரோட கான்செப்ட். ஸோ சாஃப்ட்வேர் என்ன மாதிரியான கான்செப்டில் இயங்குது, அதை என்னென்னலாம் பண்ணலாம். ஏன்னா நமக்கு பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் ஒரு ரவுண்டு போடலாம், பாக்ஸ் போடலாம், அந்த மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ சாஃப்ட்வேர் அதாவது ஒரு லோகோவோட கான்செப்ட் இப்போ அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய் ரொம்ப வளருது. சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ கீப் சப்ஸ்கிரைப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபேஷன் பாயிண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.